வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு. சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரா ஆடிட்டர் குருமூர்த்தி? கூட்டணியை வலுப்படுத்த ராமதாஸ் அன்புமணி இணைய வேண்டும். பிஜேபி வலதுசாரி சித்தாந்தம் பாமகவுக்குள் நுழைந்துவிட்டது. திருமா தந்தை மகன் இடையே நீடிக்கும் பனிப்போர் முடிவுக்கு வருமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் 45 நிமிடங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சித்திரை முழு நிலவு வந்த மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. கண்டிப்பாக தொடர்ந்து அங்கு ஒரு பெரிய பனிப்போர் நீடித்து வருகிறது. அவர்களின் நிர்வாகிகளை நீக்குவதும், அன்புமணி அவர் தலைமையில் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கூட்டிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பெரும்பாலானோர் பங்கேற்கவில்லை. இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. அது அன்புமணி அவர்கள் தைலாபுரத்திற்கு சென்று வந்த பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைதை துரைசாமி அவர்களும் ராமதாஸ் அவர்களை இன்று சந்தித்திருக்கின்றனர். இதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எதற்காக சந்தித்தார்? பாஜக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாரா? ஏற்கனவே பாஜக தரப்பில் நயினா நாகேந்திரன் அவர்கள் முன்பே கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது கூட்டணியை வலுப்படுத்த ராமதாஸ் அன்புமணி அவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னரே தெரிவித்திருந்தார். அதை வலுப்படுத்தும் விதமாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களினுடைய இந்த சந்திப்பு இருந்ததா? அது மட்டுமல்லாமல் அமித்ஷாவின் வருகை வேறு இருக்கிறது. 8ஆம் தேதி அவர்களுடைய கட்சியின் ஒரு கூட்டமானது மதுரையில் நடைபெற இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஏதேனும் ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. அதேபோன்று சைதை துரைசாமி அவர்கள் சந்தித்ததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இவ்வாறாக அது மட்டுமல்லாமல் திருமா அவர்கள் இது குறித்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் அவர்கள், அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை பாமக ஏற்றுக்கொண்டு விட்டதா அல்லது வலதுசாரியாக மாறிவிட்டதா என்ற ஒரு கேள்வியையும் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கிறார். இவ்வாறாக இந்த சந்திப்பானது, அதாவது அன்புமணி அவர்கள், அதன் பிறகு சைதை துரைசாமி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி இவர்கள் ராமதாஸுடனான சந்திப்பு மிகப்பெரிய ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் மற்றொரு விருந்தினர் வலதுசாரி சிந்தனையாளர் சரவண பெருமாள் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஆவின் வைத்தியநாதன் சார், உங்கள்கிட்டருந்தே துவங்கலான் இருக்கேன் சார். சொல்லுங்கள், இந்த சந்திப்பு தொடர்ந்து அன்புமணி அவர்கள், அதை தொடர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி அவர்கள், ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்களுடைய ஒரு பார்வை? ஆடிட்டர் குருமூர்த்தி சார் சந்தித்ததும், சைதை துரைசாமி சார் சந்தித்ததும் மகனுக்கோசம் வரல. அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க ஈடுபடல. அவங்க பிஜேபியோட ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறீங்க, இந்த வாட்டியும் நீங்கள் இருங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் காரசாமமாக விவாதம் பண்ணியிருக்காரு. உங்களோட இருந்து எங்களுக்கு என்ன பயன்? அன்றைக்கி அதிமுகவோட போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 MP 4 MP கிடச்சிருக்கோம். அதுவும் போச்சு. மத்திய பையன் இது வரைக்கும் மத்திய மந்திரியே நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, அசூரன்ஸ் கொடுத்தீங்க. இது வரைக்கும் தந்ததே இல்லை. என்டிஏ கூட்டணி இருக்கிறதுனால என்டிஏக்கு வேணால் உங்களுக்கு வேணால் 18.4% வாக்கு இருக்குமே தவிர எங்களுக்கு அதனால் எந்தவித பயனும் இல்லைன்றது கொஞ்சம் சொல்லியிருக்கார். அப்புறம் சைதை துரைசாமி மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் டாக்டர் ஐயாவுக்கு எப்பவுமே உண்டு. அதே மாதிரி டாக்டர் ஐயா மேலே சைதை துரைசாமிக்கு எப்பவுமே உண்டு. அவர் சொன்னால் அவர் கேட்டுப்பார். இல்லை, இந்த முறை நடக்காது, இந்த முறை உங்களுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான பதவி வழங்கப்படும், என்டிஏ கூட்டணி தான் இந்த வாட்டி டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசியலில் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிக்கிறதா தான் தகவல் வந்திருக்கு. ஆனால் இதை அன்புமணி குடும்பம், அவங்க அக்கா சகோதரி அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா ராமதாஸை நீ சந்திச்சே ஆகணும்னு வற்புறுத்தல் காரணமாக போயிருக்காரு. நீர் அடித்து நீர் விலகாது, அதனால் நீங்கள் இல்லை, கண்டிப்பாக இவருடைய இந்த சந்திப்பானது சைதை துரைசாமி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி போயிருக்கிறது. இந்த பாஜக அதிமுக கூட்டணி தான் அவங்க வருவாங்கன்றதை உறுதிப்படுத்துறதா பார்க்கலாமா? கண்டிப்பாக குருமூர்த்திக்கு சாருக்கு இவங்க அப்பம் புள்ளி பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்களுடைய சுயநலத்தை, பிஜேபி எப்போவுமே தன்னுடைய சுயநலத்தை மொத்தமே பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம்.
இல்லை ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சியான அதிமுகலே அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, டிடிவி தினகரன் உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க இது அதிமுக பிளவுபட்டதாக ஒரு தோற்றம் இருக்குது. என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் நல்லா அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சைததுரைசாமியுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஐயா எடப்பாடி கேட்டதா தெரியல. இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா, ஏற்கனவே ஒரு கூட்டணி கட்சி இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. இல்லை இன்னொரு கூட்டணி கட்சியை பாமக அதுவும் இந்த மாதிரி பிளவுபட்டிருந்தா பின்னடைவு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம். சைததுரைசாமி மிக தெளிவாக சொன்னார். கடந்த மாதம் ஒத்துமையாக இருக்கணும், ஐயா ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், பிரிஞ்சு சென்ற அத்தனை பேரையும் பாரபட்சம் இல்லாமல் சேர்த்து கட்சியை வலுப்படுத்தணும். இது என்னை போன்றவர்கள், புரட்சி தலைவர் போன்றவர்கள் கடினமாக உழைத்து திராவிட முன்னேற்ற எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வளர்த்த இந்த இயக்கம். அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையை பேணிக்காகும் போது அண்ணன் எடப்பாடி என்ன பண்ணார், கேபி முனுசாமி விட்டு ஒரு அறிக்கை கொடுத்தார். யார் இந்த சைததுரைசாமின்ட்டு. அவர் ஒன்றும் சொல்ல, கட்சியில் எல்லாம் பிரிஞ்சிருக்காதீங்க, எல்லாம் ஒன்றா இருங்க, மனமாற்றங்கள் இருந்தால் கூட இந்த தேர்தல் 2020 அப்புறம் பேச்சு தீர்த்துக்கலாம், இப்போ எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சொன்ன ஒரு காரணத்துக்கு யார் இந்த சைததுரைசாமிக்கு இந்த இயக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த சைததுரைசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் சேருங்கள் என்று சொல்வதற்கு கண்டிப்பாக போய் இந்த இவங்க நீங்கள் ஏற்கனவே திமுக பக்கம் போகும்ன்ற இந்த பேச்சுவார்த்தை கம்ப்ளீட்டாக எந்த விதமான முகாந்திரமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த முயற்சியை ஜி.கே. மணி அவர்கள், திரு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் எடுத்தார்கள். அந்த முயற்சியின் விளைவாக தான் இந்த ஃபெயிலியரு. அதை அண்ணன் திரும்ப வந்து கடுமையாக அங்கேயும் எதிர்த்தார். இவருக்கு உள்ளே வரக்கூடாதுன்றது கண்டிப்பாக அவங்க இருக்க கூட்டணி இருக்கும். அதனால் எங்களுக்குள்ள நிறைய வாய்க்கால் வரப்பு தகராறு நிறைய இருக்குது. நீ இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் 10 எலெக்ஷன் ஆனாலும் அது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே அறவே இல்லைன்னு சொன்னவொன்னே தான் இவங்க வந்து அந்த பேச்சில் ஸ்டாண்ட் பையா பாமக ஒரு வேளை விடுதலை சிறுத்தை கட்சி தாவேக்கா கூட செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இதை வந்து ஸ்டாண்ட் பையாக ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு தான் ஜி.கே. மணியை வந்து துரைமுருகன் வீட்டில் ஜே.கே. மணி சந்திச்சு துரைமுருகன் அவரும் ரகசியமாக பேசினதனுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை. இது அண்ணன் திருமாவுக்கும் தெரியும், இவங்க ரகசிய கூட்டணியை முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு. அதுதான் இந்த தகப்பனார் மகனுக்கான தகராறுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று ஃபேமிலி இஷ்யூஸ். இதுதான் காரணமே தவிர கட்சிக்குள்ள தொண்டர்கள்லாம் இதில் வந்து யாருமே 2 பேர் பண்ணுறது 2 பேருமே பண்ணுறது யாருமே ஏற்றுக்கலை. அதுவும் ஐயா டாக்டர் ஐயா பேச்சு ஒரு முதிர்ச்சி அடைந்த முக்கிய பிரச்சனையாக இருந்தால் அன்புமணி அவர்கள் நான் தலைவராக இருப்பேன் அப்படின்றாரு. முடிவுகள் அவர் எடுக்க சொல்கிறாரு. ஒரே ஒரு டிஸ்பியூட் இருக்குது. இல்லை முடிவுகள் 2022 பொதுக்குழு செயற்குழு, பாமகவோட பொதுக்குழு செயற்குழு அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து இப்போ பைலால் அந்த பாமகவோட பைலால் எந்த இடத்துலையும் கட்சியுடைய நிறுவனர் ஃபவுண்டர் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு வந்து எல்லா அதிகாரம் இருக்குதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஓவர் ரைடிங் பவர் அதில் இருக்குதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அவருடைய சுப்ரீம் கோர்ட்டே அதிமுகவுடைய இதில் சொல்லிடுச்சு, உச்சபட்ச அதிகாரம் கொண்டது எதிரானா செயற்குழு ஜிபி தான். செயற்குழு பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு பிரகாரம் தான் செயல்படும். அப்படி தான் இன்றைக்கி வந்து இரட்டை இலை சின்னத்தையும் இந்த கட்சி பொதுச் செயலாளராக எடப்பாடி இன்னை வரைக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அங்கீகாரம் கூட இதனுடைய அடிப்படையில் தான் பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே பொதுக்குழு செயற்குழு தானே இங்கேயும் பொருந்தும். எங்கே பாமக சின்ன ஐயான்னு சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர் தான் தலைவர். சட்டப்பிரகாரம் இன்னைக்கு தெரியல, சட்டப்பிரகாரம் அவர் போய் எனக்கு தலைவர் பதவி குத்து தான் ஆகணும். திரும்ப 45 நிமிட சந்திப்பு அவங்க பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வழி. அவர் அது 45% சந்திப்பில் அரசியல்வாதி யாருமே கூட இல்லை, அருகில் இல்லை. அவங்க சகோதரி, அவங்க மனைவி, அவருடைய பேத்தி, அதாவது அன்புமணி மகள், இவங்க தான் போயிருக்காங்க. இது வந்து வெறும் கட்சி பிரச்சனை மட்டும் இல்லை, சொத்து பிரிப்பதில் தகராறு, அவங்களுடைய குடும்ப சொத்து பிரிப்பு. ஏன்னா கட்சி பிரச்சனையாக தான் ஜி.கே. பண்ணி இருந்திருப்பார், மற்றவங்களாம் கட்சியில் இருந்திருப்பாங்க, கூட அடுத்த கட்டம் இருந்திருப்பாங்க. இது கட்சி பிரச்சனை இல்லை, சொத்து கிட்டத்தட்ட 10,000 கோடி சொத்துக்களை பிரிப்பதில் உனக்கு எனக்கு என்று குடுமி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே. இது வந்து இவ்வளோ சீக்கிரம் பாமகவுக்கும் அன்புமணி ராமதாஸும் ஐயா டாக்டர் ராமதாஸும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஐயா ராமதாஸ் இறங்கி வந்து நீயே எப்பவும் போல் பார்த்துக்கொள்ளுன்ற வார்த்தை அவர் வாயால் வர வரைக்கும் இது நடக்காது. அது அதே டேட்டில் இன்றைக்கே இவர் ஆடிட்டர் குருமூர்த்தியும்
சைதை துரைசாமி சேம் டே அதுதான் அவர் எவ்ரி வியாழக்கிழமை வந்து ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் ஒரு பேட்டி கொடுக்குறது வழக்கம். ஆமாம். இந்த பேட்டியில் ஏதாவது அன்புமணியை நீக்கிட்டேன்னு ஏதாவது ஒரு இது கொடுத்துடக்கூடாது, இதை ஒரு தடையை ஒரு பிரேக்கராக போகணும் தான் இவங்க போயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியை உறுதிப்படுத்தணும். அமித்ஷா வரும்போது அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தாலும் இந்த வாட்டி மதுரைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அழைச்சிட்டு போய் மதுரையில் மேலே வந்து உங்களுக்கு பிஜேபியோட தொண்டர்கள் கூட்டம் தானே? இல்லை, சந்திக்கிறதுக்கு அது தொண்டர்கள் கூட்டம் வேறு. அதுக்குள்ளே கேவரத்தை சந்திச்சு புரியுது ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் உறுதிப்படுத்துவதுன்றது தான் சைதை துரைசாமி பண்ணுறாரு. சரி. அதுவும் இல்லாமல் ஐயா சைதை துரைசாமி வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஓகே, அவர் அதிமுக கூட்டணிக்கோசம் போல குருமூர்த்தி அதிமுக கூட்டணின்னா வேற மெம்பர் கூட போயிருப்பாங்க, சரி, மூத்த நிர்வாகிகளும் கூட போயிருப்பாங்க. இவர் போனது குருமூர்த்தி போயிருக்கிறதுனால முழுக்க பிஜேபி சார்பாக தான் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண போயிருக்காரு. சரி சார், ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த வீட்லையும் பேசலாம். திரு பகலவன் சார், நீங்கள் இந்த இஷ்யூ, அதாவது இன்றைக்கி அவர்களும் சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமான கருத்துக்கள், அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பு தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது அண்ணன் சொன்னதை போல் அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம அதில் தலையிட விரும்பலை. அதுக்கான கருத்து சொல்லவும் குறிப்பாக நாங்கள் சொல்கிறது அது ரொம்ப வேறு விதமாக பேசப்படும். ஆனால் அது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு ஏஜெண்ட்டாக தான் போயிருக்கிறாரு, பாஜகவுடைய ஏஜெண்ட்டாக போயிருக்கிறாரு, அவருடைய எடுபடியாக போயிருக்கிறார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் நான் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு காரணம் நான் அல்ல, அன்புமணியும் என்னுடைய மருமகள் சௌமியா அவர்களும் என் காலை பிடித்து அழுதார்கள், அதனால தான் நான் அந்த கூட்டணியை ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ வந்து குருமூர்த்தி ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்ஷா 8ஆம் தேதி வரப்போகிறார், அதுக்குள்ளே அவர் ஒரு டார்கெட் ஒன்று முடிச்சாகணும். அப்போ முதல்ல வந்து பாமகவை வந்து அவங்க முடிச்சிடணும், நம்ம பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கான முடிவை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இவர் ஏற்கனவே வந்து அந்த கூட்டணி எனக்கு விருப்பம் இல்லைன்னே மருத்துவர் ராமதாஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதுக்கு முன்னாடியே போயிட்டு பேசி அவங்க முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறார். அன்புமணி ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்கிறார் பாஜகவோட, இவர் தான் அதில் டிஸ்டர்ப்டாக இருக்கிறார். இப்போ 2 பேருமே கூட்டணியில் தானே இருக்காங்க. அவங்க ஏடிஎம்கே போனால் அப்பா விரும்பினார், பையன் வந்து பிஜேபி போகணுன்னு விரும்பினாப்போ 2 பேருமே கூட்டணியில் இருக்காங்க. இந்த வாட்டி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணியிலே வந்து அவங்க பாஜகவோட இருக்கிறதுனால வந்து அதுலேயும் கூட்டணி இல்லைன்ற மாதிரி தான் கருத்து போயிட்டு இருக்கு, அதுலேயும் இல்லை. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து வேறு ஒரு ஆப்ஷன் தான் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, துரைமுருகனை போய் பார்த்து தனிப்பட்ட முறையில் வந்து சந்திக்கிறது, கோகாமணி போய் சந்திச்சது போனது, இது மாதிரி திமுகவில் நிறைய ஆட்களை அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க சமூக சார்ந்தவங்களை. அப்போ வந்து இப்போ குருமூர்த்தி வந்து இப்போ இல்லாத ஆசையெல்லாம் காட்டி பேரம் பேசி அவங்க பேரத்தில் மடிஞ்சிருவாங்க, பேரத்தில் ஒத்துக்குப்பாங்க. பேரம் வந்து ஒட்டையார் ரெட்டையார்ன்றதால அவங்க கேமே அப்படி தான். அப்போ அதில் ஒத்துக்குருவாங்கன்ற அந்த அடிப்படையில் தான் இவங்க ரொம்ப ஈஸியாக அவங்கள டார்கெட் பண்ணுறது ஒரு நிலைமை அங்கே இருக்குது. ரெண்டாவது, இப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிற கருத்து ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை இவங்க ஏற்றுக்கினாங்களா, அப்போ வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த கருத்து எங்கே வருதுன்னு சொன்னால், மருத்துவர் ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் அங்கே இவர் போகிறாருன்னு சொன்னால், இப்போ குருமூர்த்தி வந்து அன்புமணி சொல்லாத போக மாட்டார், அன்புமணி சொல்லாமல் போக மாட்டார். திடீர்னு வந்து அவர் போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அன்புமணி வந்து அன்புமணி போனது எனக்கு தெரியாதுன்றதான் சொல்கிறேன். ஊடகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அன்புமணி இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறாருன்னு ஃப்ளாஷ் நியூஸ் போதும், காலையிலேயே போக ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே சென்னையிலேருந்து 2 மணி நேரத்தில் தான் இந்த தைலாபுரம். அப்போது இவருக்கு இப்போ காலையிலே இந்த செய்தி வரும்போது அவருக்கு தெரியலன்னு சொல்கிறது, இத்தனைக்கு அவர் பத்திரிகையில் இருக்கிற ஒரு குருமூர்த்திக்கு தெரியலன்னு சொன்னால் அப்போ இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து. இது தெரியாமல் இருக்குமா? தெரியாத மாதிரி போனால் தான் ஐயா ஏற்றுக்குவார், ஐயா அப்போ தான் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்ற எண்ணத்தில் இதை ஊடகத்திலே அப்படி சொல்கிறது. இதெல்லாம் ஒரு ட்ராமா செட்டப் தான். அந்த செட்டப்பில் வந்து நம்ம இவங்க செட்டப் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் செட்டப்பாக பேசுகிறாங்க, சரிங்களா? அப்போ இன்றைக்கி இன்னொரு இது இருக்குது, துரைசாமி வந்து அங்கே போகிறாரு. துரைசாமி ஏன் போகிறாரு? ஒன்று சாதி பாசம், இன்னொரு அதிமுகவில் அவர் வந்து அனாதையாக இருக்கிறார். அவர் அதிமுகவில் எதுவுமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இப்போ அங்கே டிக்கெட் கிடையாது. அப்போது பாமகவோட போயிட்டு ஐயா கிட்ட பேசி அப்படி இதை பண்ண அதை பண்ண சொல்லி அங்கே டிக்கெட் பண்ணிக்கலாம். சின்ன குறுக்கீடு, இங்கே அதிமுகவில் அவருக்கு கதவு அடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் பிஜேபியில் அவருக்கு டி நகர் தொகுதி, அவருடைய வீடு இப்போ வந்து சைதை தொகுதியிலேருந்து டி நகராக மாறிடுச்சு அந்த வட்டம்.
ஒருவேளை அதுக்கான முயற்சியாக கூட அதுதான் சொல்றேன். அவர் சொல்கிறதுல கூட சைதை தரிசனம் பாஜக இணைவார்னு சொல்றீங்களா? இல்லை பாஜக கேண்டிடேட்டாகவே இருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் ஏற்கனவே பாஜக அதனுடைய ரெண்டு. ஆரம்பத்திலேருந்து அந்த அவர் சமூக நீதி அந்த பெரியார் எல்லாம் மறந்துட்டார் சைதோர்சாமி. ஆரம்பத்திலிருந்து பிஜேபி நிலைப்பாட்டில் அதுவும் அண்ணாமலை மேலே அளவுக்கு அடிந்த பாசத்தை வச்சு கொண்டு இருப்பார். சரி சார், ஓகே. அவருடைய மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டி நகர் தொகுதி அவர் உறுதிப்படுத்துறதுக்கோசம் கூட இந்த கண்டிப்பா அது பேசுவோம். அடுத்த இது சுற்றுல வந்து பேசலாம். இல்ல பிஜேபியோட ஊதுகோயிலாக சைதோர்சாமி போக வேண்டியது இல்லையா? சரி, அதிமுகவில் ஃபவுண்டரில் நானும் ஒரு ஆள் நீங்கள் சொல்கிற சைடு. ஓகே சார். நான் 2 பேர்ட்ட பேச வேண்டியிருக்கு சார். இப்போ நான் சொல்லத்தான் அதை சொல்கிறாங்க. இப்போ இதுதான் அவருடைய ஆப்ஷன் வந்து பாஜகவில் ஒரே நேரத்தில் ஒரே கல் 2 மாங்காய். ஒரு மாங்காவில் நிற்கணும், ஒன்று வந்து பூவில் நிற்கணும். ஒரே நேரத்தில் 2 மாங்காய் பண்ணுறாரு. இப்போது ராமதாஸ் சீட்டு கொடுத்தா பாஜக இல்லை, பாஜக சீட்டு தான் பாமக இல்லை. இப்போ 2 இதுவும் பண்ணுறாரு. இப்போ ஒரே வண்டியில் போயிட்டு பேசின்னு எவ்வளோ தூரம் பேசின்னு போவாங்க? சென்னையிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் பேசின்னு போகணும். இப்போது அவ்வளோ தூரம் பயணத்தில் 2.5 மணி நேரத்தில் என்ன பேசின்னு போவாங்க? இதெல்லாம் இவரும் ஒரு ஏஜென்ட் ஆகிறார். இப்போ அமித்ஷா வர்றதுக்கு குருமூர்த்தியும் ஒரு ஏஜென்ட்டு, சைதை துரைசாமியும் ஒரு ஏஜென்ட்டு. இப்போ சைதை துரைசாமி இப்போ அடுத்து யாருன்னா சந்திப்பார் பாருங்கள், சந்திக்கிற ஒரு நேரம் வந்துடும். இப்போ சந்தித்து இப்படி ஒன்று உருவாக்கி அந்த ஃபேமிலியை வந்து 2 பேர்த்தையும் ஒன்றா ஆக்கி அதில் வந்து தேர்தல் குளிர் காய்வதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் அதுக்கான பணி. பாமக வந்து இப்போ தேமுதிகவும் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இணைந்தால் அந்த கூட்டணி வலுவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தேமுதிக வந்து அந்த கூட்டணிக்கு போகிறது இனிமேல் சாத்தியமே இல்லை, உறுதிப்பட சொல்கிறேன். 2026 வந்து அது எம்பி சீட் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி இல்லை, 2026 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 26 அதை தான் சொல்கிறேன். 26 வந்து அவங்க இன்னைக்கு இருக்கிற தேர்தல் யூகம் படி அவங்க திமுகவோட நெருங்கி வந்துட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர்களும் வந்து அதில் இருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் வரவேற்றிருக்குது, விசிகே வரவேற்று இருக்கிறது, திமுகவும் வரவேற்று இருக்குது. அவருடைய ஒரே ஒரு இது தாக்கம் தான், இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு திருப்தி 19 தான் தேதி அறிவிச்சிருக்கு மத்திய. சரி சார், ஓகே சார். நான் மறுபடியும் நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றில் பேசுவோம். 2 பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. திரு சரவண பெருமாள் சார், இன்றைய சந்திப்பு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சந்திப்பு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திப்பு பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. சரவண பெருமாள் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சகசரத்துறையாளர் நெறியாளர் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நான் வந்து என்னோட கான்செப்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வெற்றி அப்படின்ற பாதையில தான் இனிமே மக்கள் பயணிக்கணும். அதாவது ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி வெற்றி பெற்றது, இவரு ஜெயிச்சிட்டாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு, கருணாநிதி ஜெயிச்சிட்டாரு, மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு மக்கள் வெற்றி அடையிறார்களா அந்த 5 ஆண்டு காலம் கழித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துதான் அதை மையப்படுத்தி தான் இவங்களோட பேச்சுவார்த்தைகள் இருக்குன்னா அவங்களோட நடைமுறைகள் இருக்கணும். ஆகையினால இந்த நடைமுறைகள் அவர்களுக்குள்ள இப்ப பகலவன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு பிரச்சனை, இது அவங்க 4 செவரு கடந்த விவாதத்திலேயே அதான் சொன்னேன், 4 செவருக்குள்ள வச்சு அவங்க வீட்டுக்குள்ள வச்சு தைலாபுரத்துலயோ இல்லைன்னா வந்து பனையூர்லயோ வச்சு முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து வெளிப்படையாக தகப்பனாரும் பிள்ளையும் வந்து போட்டா போட்டி போட்டுக்கொண்டு கவடால் விடுவது சரியான முறை அல்ல. மக்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி, ஆகையினால அதனையும் நோக்கி நீங்கள் செயல்படுவதை விட்டு நீங்கள் வந்து வேறு விதமாக செயல்படுவது வந்து அது சரி வராது. இப்ப நம்ம ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரியே திமுக கூட்டணியில போய் நின்றுதான் பாக்கட்டுமே, அவங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். 2026 எலெக்ஷன்ல 3% ஓட்டு கூட வராது, 2% ஓட்டு தான் இதே பாமக வாங்க, எழுதி வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியில மட்டும் நின்று பாக்கட்டும், நான் சேலஞ்சு பண்றேன் அவங்கள. ஆகையினால இந்த ஒரு நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா எத்தனை % வாங்கும் சார்? அதையும் சொல்லிருங்க சார். சரியான அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா எத்தனை % நிலைப்பாட்டை எடுப்பதில்லை. சரவண பெருமாள் சார், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. இல்ல, இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா எத்தனை % வாங்குவாங்க சார்? கண்டிப்பா வெற்றி கூட்டணி கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 7% இருந்து 8% வாக்குகளை, ஒரு 5% வாக்குகள் அதிகரிக்குது. ஓகே,
வாக்குகள் கண்டிப்பா அதிகரிக்கும், அவங்களோட பர்சன்டேஜ் கண்டிப்பா அதிகரிக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள சூழ்நிலை. சரி. ஆகையினால அவங்க கோட்டையா கருதக்கூடிய ஓசூர், தர்மபுரி இங்கெல்லாம் வந்து கணிசமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக அதை நோக்கிதான் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு அரசியல் தலைவரா, இப்ப நான் அரசியல் தலைவரா இருந்தா என்ன டேட்டா இருக்கோ கள நிலவரம் பிரகாரம் தான் முடிவுகளை எடுத்தோம். அதை பொறுத்துதான் நான் பேசணும். இந்த டேட்டாஸ்லாம் எங்க இருந்து கிடைச்சது சார்? நீங்க பாட்டுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பொது வழிகளை பேசுவது வந்து ஒரு தவறான வழி நடத்துதல ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் அதை செய்திருக்கிறார்கள், பல தலைவர்கள் தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சரியான நடைமுறை அல்ல. சரி. அதனால இந்த வெற்றி கூட்டணியில இருப்பதுதான் அன்புமணி அவர்களுடைய முடிவு சரியான முடிவு. என்னதான் வெற்றியோ தோல்வியோ ஒரு கொள்கை ரீதியான முடிவு. இப்போ வலதுசாரி, இப்ப திருமாவளவன் ஐயா சொல்றாரு, வலதுசாரி எண்ணம் கொண்டு பாமக செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கோட்பாடு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த சித்திரை திருவிழா நடத்துறதே வலதுசாரி எண்ணங்கள் கொண்ட சித்தாந்தத்தை உடையவர்தான். நீங்க அஞ்சலை அம்மாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் டிவிகே விஜய் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளுடைய நினைவு தினத்தை கொண்டாடினார்கள் 2 நாட்களுக்கு முன்பாக. அவங்க அஞ்சலை அம்மாள் யாருன்னா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவ ரீதியான ஒரு சித்தாந்தத்தை, தமிழ் கடவுள் முருகனுடைய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தான். ஆகையினால இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டே வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஏன் இதே என்ன பகலவன் இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன். ஏன் எங்க கேட்டாலும் நான் அதை சொல்லுவேன். விடுதலை சிறுத்தை கட்சிகளே வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஒரு 20% பேர் இருக்காங்க, எழுதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 80% பேர் வந்து நீங்க வந்து அவங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்றீங்களா? எண்ணங்களை கொண்டு இருப்பவர்கள் இருந்தாலும் சரவண பெருமாள் சார் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாரு. எல்லா இடத்துலயும் வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்கள், ஏன் கம்யூனிஸ்ட்லயும் வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட்னாலே எப்படி சார், அவங்க எப்படி சார் வலதுசாரி சித்தாந்தம் எப்படி இருப்பாங்க? எப்படி புரியல எனக்கு சார். எப்படி அவங்க வலதுசாரி சிந்தனையோட அந்த கட்சியில பயணிக்க முடியும் சார்? அது கம்யூனிஸ்ட்ல எப்படி சார்? இடதுசாரி கட்சி தான். விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே எப்படி இருப்பாங்க? விடுதலை சிறுத்தைகளை தான் கேக்குறேன், ரெண்டுலயுமே தான் கேக்குறேன். விடுதலை சிறுத்தை மட்டும் எந்த எப்படி இருப்பாங்க? கூடியவர்கள், வழிபடக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் வலதுசாரி வழிபடக்கூடியவர்கள் வேற இல்ல. பல நண்பர்கள் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல. ஆகையினால வந்து இப்போ ஒரு விவாத மேடையிலே வந்து என்னுடைய வணக்கத்திற்குரிய முன்னுரையை கூறும்போது தமிழ் கடவுள் முருகன் சொல்லும் போது இதை சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை வந்து போற்றாரு பாருங்க, அது சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்த சித்தாந்தத்துல இருக்கிறவங்க தான். அது வந்து இவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக வெளிப்படையாக சாமி கும்பிட்டாலே வந்து நீங்க வலதுசாரி சிந்தனை இல்ல. எனக்கு புரியல. வலதுசாரி சித்தாந்தம் பாட்டாளி மக்கள் கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி வலதுசாரி சித்தாந்தம் தான். அதாவது ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே ஒரு சின்னதா ஒரு அரவணைப்பீங்க. ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அதை வந்து அந்த மேடையில ஏறி இருக்கவே கூடாது. சரி, ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பகலவன் ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க. அதாவது கடவுள் மறுப்புன்னு சொல்கிறது வந்து பெரியாரிலிருந்து இன்றைக்கு இருக்கிற திராவிட அரசியல் வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கை என்ன சொல்கிறது சொன்னால், ஆரிய கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறோம். ஏன் ஆரிய கோட்பாட்டை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதிவாதத்தையும் சனாதனத்தையும் கோட்பாட்டையும் அடிப்படையாக கொண்டது அவங்களுடைய ஆரிய கோட்பாடு. அதனால் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அம்மன் சாமிகளோ சிறு தெய்வங்களோ குல வழிபாடுகளோ நம்ம வந்து எதிர்க்கல. அதற்காக நீங்க சாமி கும்புறவங்கலாம் வந்து வலதுசாரி சிந்தனையாளர் சொல்றது முற்றிலும் தவறானது. அதுதான் சொல்றேன். கண்டிப்பா சார். ஓகே, நான் மறுபடியும் வரேன். ராகவன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது பாமகவில் இப்போது தந்தைக்கும் மகனுக்கும் நடப்பது குடும்ப சண்டை. சரி. இரண்டாவது, இப்ப கடந்த சில வருடங்களாகவே வாக்கு சதவீதத்தில் அவங்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. வன்னியர்களே வந்து இப்போ பாமகவோட தலைவர் ராமதாஸ் செயல்பாடு, அன்பு செயல்பாட்டை சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் கவனத்தை, அதாவது தொண்டர்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக 2 பேர், ராமதாஸும் சரி அன்புமணி ராமதாஸ் சரி, ஒரு நாடகம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு
இவங்க 2 பேருக்கும் மத்தியஸ்தம் செய்து தரேன்னு சொல்லி வலதுசாரி சிந்தனையாளர் குருமூர்த்தி போயிட்டு சந்தேகத்தை கிளப்பிருக்கு. என்ன விஷயம்னா, இந்த மாதம் 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வரார் பாஜக கூட்டத்தை நடத்துறதுக்காக. அதற்குள் பாமகவிடம் உறுதிமொழி வாங்கிவிட வேண்டும் என்று குருமூர்த்திக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நிறைவேற்றுவதுக்கு தான் வராங்க. ஏன்னா இப்ப சாதாரணமா என்னன்னா, அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்பட்டு விட்டது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது தொடர்மா என்கிறது தான் அது. அப்புறம் அதுக்கு அடுத்த விவாதம். இந்த 2 கூட்டணியில வந்து, அதாவது அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில அதிமுகவின் பலம் மட்டும் போதாது, பாமக தேமுதிக தாவேக போன்ற இதர கட்சிகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்த்தாதான் கட்சி கூட்டணி வலுப்படும். அப்பதான் திமுகவை வலிமையாக எதிர்க்க முடியும் என்பதை பாஜக புரிஞ்சு கொள்ளுது. எடப்பாடி புரிஞ்சுட்டாரோ இல்லையோ, பாஜக புரிஞ்சுட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த காய் நகர்த்தல். பாஜக தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. முதல்ல இருந்தே போன கூட்டணி வைக்கும் போதே எல்லாரும் சேர்ந்து வாங்க அமித்ஷா தொடர்ந்து வலியுறுத்தினாரு. ஆனா எடப்பாடி தான் கேட்கல, எடப்பாடி அவர்கள் தான் கேட்கல. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆல்ரெடி பயணிக்கிறார் அன்புமணி. அவருடைய விருப்பமும் அதுதான். ஆனால் கட்சியில் எப்படின்னா, இப்ப இருக்கிற 5 எம்எல்ஏக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக வெற்றி கூட்டணி அவங்களோட உருவச்சுட்டா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நமக்கு ஒரு பலனும் இல்லை, மாநில கட்சியான அதிமுகவுடன் சட்டமன்ற தேர்தல்ங்கிற காரணத்தினால அதிமுகவுடன் ஒரு நேரடியான ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டா அதிக இடங்களை கேட்டு வாங்கிக்கலாம், வெற்றி பெறவும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாஜக வழங்கக்கூடிய பாஜகவுக்கு வழங்கக்கூடிய சீட்ல இருந்தா ஷேர் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை வரும்ன்றீங்களா இந்த தேர்தல் சட்டமன்ற? இப்ப அப்படிதான் வரும். அப்பதான் வந்து உங்க எனக்கு மொத்தம் 214 தொகுதியில கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 117 தொகுதியை கேட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அந்த 234ல எத்தனை வாங்குவாங்க சொல்றீங்க? அதை மறுக்க முடியாது. இல்ல 234ல 117 117 234ல பாதி தொகுதியை கேட்டு வாங்கிடுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்பதான் வந்து அவங்களுடைய கூட்டணிக்கும் இந்த பாமக தேமுதிக வந்த தேமுதிகக்கு ஓரளவுக்கு கணிசமான இடங்களை ஒதுக்க முடியும். ஏன்னாக்க 117 சீட்னா 117 சீட்லயும் பாஜக நிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. அதனால தொகுதி பங்கீடு அவங்களுக்கு வசதியா இருக்கும். அந்த காரணமா வச்சுதான் இவங்க எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. முதல்ல இப்ப பாமகவை கொண்டுட்டாங்கன்னா அடுத்து தேமுதிகவை கொண்டு வரத்துக்கு அடி போடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தேமுதிக வந்து ஜனவரியில தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜனவரிக்குள்ள அவங்கள வந்து பணிய வச்சு எப்படியாவது கட்சிக்குள்ள இழுக்க பார்ப்பாங்க இந்த கூட்டணிக்குள்ள. அடுத்து வந்து கடைசியா வந்து அந்த அஸ்திரத்தை வந்து தாவேக்காவுடன் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். அதனால இப்ப என்ன விஷயம்னா, ராமதாசும் அதிமுக கூட்டணி போகணும்னு தான் நினைக்கிறாரு, அன்புமணியும் அதிமுக கூட்டணி போகணும்னு தான் நினைக்கிறாரு. ஒருத்தர் நேரடியா அதிமுக மூக்க தொடுறாரு, ஒருத்தர் தலையை சுத்தி மூக்க தொடுறாரு. இதுதான் வித்தியாசம். அதனால இந்த சூழ்நிலையில வந்து இப்ப இவங்க நிச்சயம் பாஜக கூட்டணியில் தான் அன்புமணி இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப ஒரு பெரிய நெருக்கடி, அவர் மேல வழக்கெல்லாம் இருக்கு, அவர் அதை தாண்டி செல்ல முடியாது. அதனால அவருக்கு ஒரு நெருக்கடியில் இருக்கிறதுனால இப்ப ராமதாஸ் சொல்றதுல ஈடுபடாது. ஏன்னாக்க ராமதாஸ் வந்து இப்ப வந்து கட்சி வந்து முழுக்க அன்புமணி கையில வந்துட்டு அவர் தான் தலைவராக இருக்கிறார். அவர் எடுக்கும் முடிவு தான் இறுதி முடிவாகும். சும்மா ஒரு உப்புக்கு சப்பானியே ராமதாஸையும் சேர்த்து சந்திச்சுட்டு வராங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே சார். சார், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்ததுனாலே அவங்க வலதுசாரி சிந்தனையாளராக மாறிவிட்டார்கள் அப்படின்ற சொல்ற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது என்ன சொன்னாங்க, வைக்கவே மாட்டேங்குது. அதாவது
ஒரு அருமையாக சொல்லுவாங்க, இது பண்டார பரதேச கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி வச்சு அவங்களோட மந்திரி சபையில் கடைசி நாள் வரைக்கும் முரசொலிநாதன் சாருக்கு வந்து மத்திய மந்திரி மாண்புமிகு திரு முரசொலிநாதன் சார் வந்து நோய்வாய்ப்பட்டு செயல்படாத கோமா ஸ்டேஜில் இருந்த வரைக்கும் கூட அவர் மந்திரியாக இருந்தார். அவர் நீக்கப்படலை, இலாக்கா இல்லாத மந்திரியாக கூட வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு திமுக அம்மா வந்து இப்போ தமிழ்நாட்டின், அதனால தான் அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், அந்த அம்மா மாதிரி சமூக நீதி காத்தவங்க யாரும் கிடையாது. வீரமணி சொல்கிறது வேறு விஷயம். அவருக்கு சமயத்துக்கு திரும்ப அண்ணன் சொல்லுவார், என்னை அருகில் உட்கார வச்சு, பொதுவாக அம்மா ஒரு சேரை விட்டு தள்ளி தான் உட்கார வைப்பாங்க, அவர் இழுத்து அருகில் உட்கார வச்சு சகோதரன் போல் என்னை பாவிச்சு, நீ நான் கணத்து வெளியில் போகும்போது கூட நான் நல்லா பல முறை யோசிச்சுக்குங்க. அந்த வீடியோ காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்தோம் தமிழ்நாட்டில் அந்த காணொலி. அந்த அளவுக்கு அந்த அம்மா மேலே உரிய மாதிரி. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய சமுதாயம் பிராமணர் சமுதாயமாக இருந்தால் கூட அவங்க பிராமணத்தை தூக்கி பிடிக்கவில்லை, அவர்களை சார்ந்த சமுதாயத்தை இப்போ சொல்லும்போது ஒரு புள்ளடிக்குது, அவங்க சமுதாயத்தை தூக்கி விடவில்லை. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் தலைவரையும் சரி தொண்டர்களையும் சரி ஒரே மாதிரியாக அம்மா பார்த்தாங்க. அண்ணன் திருமாவளவன் மேலே ஒரு அளவு கடந்த பாசத்தை வச்சுருந்தாங்க அம்மா. எப்படி டாக்டர் ஐயாவுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை விட ஒரு படி மேலேயே கொடுத்தாங்க. யாருக்கு? திருமாவளவனுக்கு. திருமாவளவன் தான் வந்து அவசரப்பட்டு திமுக அது பிற்காலத்தில் வருத்தப்பட்டார். திமுக கூட்டணிக்கு போனார் தவிர அம்மா கூட இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருப்பார். யார்? இந்த இயக்கத்துக்கு அம்மாவுக்கு அப்புறம் இந்த வெற்றிடம் வரும்போது அவர் மிகப்பெரிய அவர் எதிர்பார்த்த அந்த துணை முதல்வர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கில் இருந்திருப்பார். திராவிட முன்னேற்றத்தில் ஐயா ராமதாஸ் அடிக்கடி சொல்லுவார், அவரே சொல்லுவார் என்னண்டு, அங்கே வந்து தலைவரும் சரி தொண்டர்களும் சரி யாருமே 2 பேரும் சரியில்லைப்பா, போனால் கோவனை தவிர்த்து விட்டுருவானுங்கப்பாங்க, அதனால் அந்த கூட்டணி போகக்கூடாது. இவருக்கு அந்த கூட்டணிக்கு போகணுன்றது ஐடியா கிடையாது, பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை ஒரு டெம் கார்டாக பயன்படுத்தலான்றதுக்காக தான் பயன்படுத்துகிறாரே தவிர, இப்போ முன்ன வந்து பிஜேபி வேறு அணியில் இருந்தது என்டிஏல, அதிமுக வேறு அணியில் இருந்தது, இப்போ ரெண்டுமே ஒரே அணியில் தானே, அப்பாவும் புள்ளையும் ஒரே அணியில் தானே, ஒற்றை குறுக்கள் அவர் சொன்ன மாதிரி இப்போ ஒரே இடத்துல தானே இது சந்திக்க போகிறாங்க, ஒரே இடத்துல தானே மீட் பண்ண போகிறாங்க. இதில் பிஜேபியோட என்டிஏலேருந்து கூட்டணியிலேருந்து அதிமுக கூட போனான்னா டைரெக்டாக அதிமுக கூட போனன்ற மாதிரி அன்புமணியை வந்து இவர் வந்து டார்கெட் பண்ண, அதாவது இந்த பிரிவுக்கு உங்களோட நாங்கள் பண்ணது வந்து அன்புமணி தான் தான் மகன் தான் துரோகம் பண்ணான், நான் பண்ணலைன்ற மாதிரி அவரை வந்து தான் சொந்த மகனையே அரசியலுக்கோசம் பலி கொடுக்குற ஒரே தலைவர் இந்த உலகத்தில் யாரான்னா ஐயா ராமதாஸ் தான். இன்றைக்கி எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு, அதை பற்றி பேச. அன்றைக்கி போய் சேலத்தில் வந்து ஐயா மோடிஜியை மதிப்புக்குரிய மோடிஜியை கட்டி ஆற தழுவி சால்வை போட்டு ஒருத்தர் அந்த அளவுக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருந்தீங்க. விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போயிருக்க தேவை சேலமான இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஐயா ராமதாஸை கேட்குறேன், இப்போ நான் தான் முடிவு பண்ணுவேன்னா நீ எதுவும் பேசி பொட்டி வாங்கிடாதா, நான் தான் வாங்குவேன், நான் தான் வாங்கி பிரிப்பேன். பொட்டி பிரச்சனை தானே தவிர புள்ள பிரச்சனைலாம் அங்கே இல்லை. அதுக்கு தான் நான் தலைவர் நீங்கிறாரு, நீச்சல் வச்சியெல்லாம் காமிச்சுனுங்கிறார் ஐயா ராமதாஸ். இவர் நீச்சல் வச்சு காமிச்சாலும் சரி, தலைக்கீழே நின்று யோகாசனம் பண்ணாலும் சரி, இவர் கையில் இனிமேல் பாமக கட்சி வராது. அப்படி வந்தால் இந்த கட்சி வன்னியர் சங்கத்தில் இருக்கிற நான் உள்பட எல்லாரும் புறக்கணிப்போம். ஐயா ராமதாஸ் மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்துடுச்சு. சித்திரை பௌர்ணமி நிலா அந்த அது சொன்னால் அது வந்து பிஜேபியோட சித்தாந்தம் தானே, இது பிஜேபியோட சித்தாந்தம்லாம் கிடையாது. இது காலகாலமாக பல்லவ மன்னர் காலத்தில் இருந்து அது கல் தோன்ற மன்கள் அன்னிலேருந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம். இப்போ அந்த சித்திரை நிலா முழு நிலவு பௌர்ணமியாக இப்போ அமாவாசையாக மாற்றுந்து யார்? ஐயா ராமதாஸ். இந்த நாடகம் எதுக்கு ஆடுறீங்க? நான் இருந்தானா மகன் நல்லாவே பண்ணேன், நல்லா பண்ணாமல் ஏதோ கட்சி பண்ணாமல் அவர் வந்து இந்த ஜாதி வாரி இது ஜாதி சண்டையை பட்டியலின மக்களுக்கும் எங்களுக்கும் ஜாதி சண்டையை ஊட்டி கட்சியை வளர்த்தவர் யார்? ஐயா ராமதாஸ். அப்படிப்பட்ட சண்டையெல்லாம் நடக்கக்கூடாது. பல வன்னியர் சமுதாய இளைஞர்கள் சிறைச்சாலையில் இருக்காங்க, அதே மாதிரி பட்டியலின மக்கள் அடிச்சிக்கின்னு சிறைச்சாலையில் இருக்காங்க. வன்னியர்களை வந்து ஒரு ஜாதி சண்டையை முட்டினா தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, அதில் ஒரு 10 பேர் 20 பேர் சாவதான் நம்ம ஓட்டு வாங்கணும்னா அப்படிப்பட்ட ஓட்டு சதவீதம் பாமகவுக்கு தேவையில்லைன்னு அன்புமணி சொல்கிறார். அப்படி எப்படியாவது எழுச்சியை உண்டாக்கு, எப்படியாவது ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி ஓட்டை படிச்சுன்னு டாக்டர் ஐயா சொல்கிறார். இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இதுதான். அவர் படித்தவர் ஐயா ராமதாஸ் மாதிரி கோட்டாவில் வந்தவர் இல்லை. தம்பி அன்புமணி கோட்டாவுக்கு அப்பால் பட்டு படித்தவர். எந்த வன்னி மக்களும் பட்டியல மக்களும் சண்டை போடக்கூடாது. அவருடைய ஃபஸ்ட்டு சித்தாந்தமே அதுதான். திருமாவளவன் வந்து அன்புமணி பற்றி எந்த ஒரு வார்த்தையும் எங்கேயும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி அன்புமணி வந்து திருமாவளவனை பற்றி எங்கேயும் தரக்குறைவாக பேசப்பட்டார். ஆனால் ராமதாஸை 2 பேருமே பேசுகிறாங்க. காரணம் என்ன? இவர் வன்னி மக்கள் அவருடைய ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்ததுனால இவங்க எல்லாம் ஒன்றா போவாங்க. அதிமுக வன்னியர் அதிமுக ஓட்டு போடுவான், திமுக இருக்கிற வண்டியை திமுக போட்டு போடுவான், விசிகாவில் இருக்கிறவங்க விசிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால்
மொத்த வன்னியரும் எப்போ ஓட்டு போடுறோம்னா ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணால் ஓட்டு போடுவான் வேற ஐயா ராமதாஸ். அந்த கலவரத்தை ஒவ்வொரு தேர்தலையும் இவர் முன்னெடுக்க முயற்சி பண்ணார். இதை அறவே உடைச்சி எடுத்தவர் தம்பி அன்புமணி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எங்கேயாவது ஜாதி கலவரம் சண்டை நடக்குதா? அன்புமணி தலைவர் ஆனதுக்கப்புறம் நடக்குதா? எங்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எங்கேயாவது இங்கே சண்டை நடக்குதா? இல்லை. ஏன் நடக்கலை? எல்லாம் சகோதரனா பழகிட்டு இருக்கோம். இது ஐயா ராமதாஸுக்கு பிடிக்கிறது இல்லை. சும்மா சொல்லுவார் நாங்கள் தலித் ஏழ்மொழியை மந்திரி ஆக்கணும் அவனும் ஆக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் எங்களை 2 பேரும் முட்டை விட்டு ஜாதி கலவரத்தில் செத்து சாவான் அவர் 50-100 பேர். அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் சிறையில் இருப்பான். சிறையில் பெயில் கூட எடுக்க மாட்டார் ஐயா ராமதாஸ். பல்லாயிரம் பேர் கடலூர் சிறைச்சாலைக்கு போய் பாருங்களேன், 1000 பேர் இருப்பான் அது உள்ள. ஓகே. பண்ணியிருக்கோம் பட்டியலின மக்களும் அடிச்சிக்கின்னு வாய்க்கா வரும் தகராறுலாம் மூட்டி விடுவாங்க. இது இந்த மாதிரி அரசியல் வந்து இந்த காலத்தில் சோஷியல் மீடியாக்கள்லாம் வளர்ந்து வர இந்த காலத்தில் இது வந்து நடக்காது. அது மாதிரி மரத்தை வெட்டி போடு காட்டை வெட்டி போடலாம். இதுக்கெல்லாம் அன்புமணி உடன்பட மாட்டார். அதனால தான் வந்து நான் வந்து 8 அடி பாய்ஞ்சா அன்புமணி 16 அடி பாய மாட்டாருன்னா எப்படி பாய்வார்? உன்னுடைய சித்தாந்தம் அரசியல் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் காலாவதியானது. அந்த காலாவதியான அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீ இப்போ போய் அரசியல் பண்ணணும்னா பண்ண முடியுமா? சரி, ஓகே சார். சரி, இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வருவது விசிகா அங்கே இருக்கும்போது அவங்க வர முடியாது அப்படின்றது தான். இதை தாண்டி அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது? இந்த விசிகா அப்படின்ற ஒரு புள்ளியை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது நீங்களுமே ஒத்துக்கிறீங்க. அதாவது அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது, கூட்டணியை சேர்த்து கொள்வது இந்தியா கூட்டணியுடைய தலைவர், தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்க எடுக்கிற முடிவு தான். ஆனால் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் பேசினா சாதி பாசத்தோட அவர் சாதிய சிந்தனைவாதி தானே. அவர் சாதிய சிந்தனைவாதி. அதனால் வந்து சாதி ரீதியாக பேசுவார். அவர் திமுக ரீதியாக பேச மாட்டாருங்களே. இன்னொன்று திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கே சாதி உணர்வு இருக்குன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்கு? திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் சாதி உணர்வுகள் இருக்க வாய்ப்பு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ ஆனால் கூட நீங்கள் வந்து அதிமுக தான் அறிமுகப்படுத்துறீங்க. அவர் என்ன சொல்கிறார்? நான் பாமக தானே சொல்கிறாரு. பாமகன்னு சொல்ல வன்னியர் அதுதான் சொல்கிறாரு. வன்னியர் சத்திரியர் பாமக நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாமக தானே கண்டிஷன் பண்ணுறாங்க. அவங்க வன்னியர் சத்திரியன்றதும் அது வந்து அவங்க ஒன்றும் படுத்துன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வன்னியர் சத்திரியர் இருக்கிறான். திமுக இருக்கிறான், நான் விசிகால கூட இருக்கிறான்னு சொன்னேன். யார் SS பாலாஜிலாம் வந்து வன்னியர் சத்திரியர் உங்கள் கட்சியில் தொடங்கி தப்பு இல்லை. அதனால் எல்லா இடத்துலையும் அதாவது வந்து அது இருக்கிறது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அது இருக்கிறாங்க, இருக்குதான். சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி இருக்கிறாங்க, இல்லை நம்ம அதை மறுக்க கிடையாது. சாதி ரீதியாக வந்து ஒரு கட்சியில் இருந்து ஒரு சாதி ரீதியாக வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுன்றது வந்து அது அந்த கட்சியிலே இருந்து நீ பேசினா தப்பு கிடையாது. இந்த கட்சியில் இருந்துக்குன்னு நீங்கள் வாங்க நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஏதோ இருந்தாலும் பண்ணுங்கன்றது தான் நம்மளுக்கு எதிர்வினை ஆட்டுறது. புரியுதுங்களா? இப்போ அண்ணா சொன்னது தான் வந்து நான் சொல்ல வரேன். இப்போ வந்து தருமபுரியில் ஏற்கனவே வந்து இளவரசன் படுகொலையில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அப்போ வெற்றி பெற்றீங்க. அதன் பிறகு அந்த கலவரம்லாம் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அண்ணன் சொன்னதே சொல்கிறேன், அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் போயிட்டு சிறைச்சாலையில் அடைபட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் தோற்று போனீங்க. ஓகே. இல்லை, இப்போ அன்புமணி அவர்கள் தலைமையில் பெரிய அளவு கலவரங்கள் நடக்கலன்னு சொல்ல பாயிண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையே? அவர் வந்து நடக்கலைன்றாரு, நடக்கணும் அப்படின்றாரு. நம்மளாம் நடக்கணும்னு இவர் சொல்லலை, அன்புமணி சொல்கிறார். அன்புமணி அப்படி சொல்ல நான் சொல்கிறேன். நான் அதாவது நம்ம ஆண்ட சாதி, நாமெல்லாம் வந்து நெருப்புலேருந்து பிறந்தவங்க, நாமெல்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எது காட்டுது? ஒரு படிங்க. இப்போ எங்கள் தலைவர் கூட அந்த மாநாட்டில் அன்புமணி அவருக்கு சொன்னது வந்து நீங்கள் படிங்கன்னு சொன்னார். அது எங்கள் தலைவர் பாராட்டினார். படிங்கன்னு சொன்னார். அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். இல்லை ஐயா, திருமாவளவனுக்கு கூட அழைப்புதல் கொடுத்தாரு அன்புமணி. அவர் நேரம் வரணும்னு அழைச்சாங்களே. அவர் கொடுக்கல. இல்லை யாரோ அழைச்சாங்களா வரணும்னு கலந்துக்கணும். அழைப்புன்றதுன்னா ஒரு அழைப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு தலைமையிலேருந்து முறையாக வந்து இவங்க சொல்லி அங்கே போய் அழைப்பு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்கிறது அது ஒரு இது. சாதாரணமாக வந்து ஒரு தம்பி வந்து இப்போ அண்ணன் இருக்காங்க, நான் வந்து அவர் பாமகவிலே இருந்தால் கூட எனக்கு நிறைய பேர் பாமகவில் எனக்கு தான் பேசுகிறாங்க. எங்களோட மாவட்ட செயலாளர் வந்து GV சுப்பிரமணியன்றவர் என் கூட எப்போதும் பேசின்னு தான் இருப்பார், இன்றைக்கும் பேசுவார். எங்கள் தலைவர் வந்து டெல்லியில் விமானத்தில் இருக்கும்போது விமானத்தில் ஃபோனை கொடுத்து தலைவர் கொடுத்தா நானும் விமானத்தில் வரேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னார். நானும் அண்ணன் தம்பி மாறுங்கண்ணா அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்டே சொன்னார். இல்லை அண்ணன் இல்லை ஒரு சின்ன குறுக்கிட்டு அண்ணா கோச்சிக்காதீங்க. அதாவது திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்குது, விசிகா இருக்குது. திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கும்போது தாவேகா வந்து கட்சி தலைவர் விஜய் வந்து திமுகவோட பிரதான எதிரியாக இருக்கார். இல்லை அவருக்கு திமுக பிரதான எதிரியாக இருக்குது. அப்போ வந்து அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுன் வந்து இதில் இருக்கார், விசிகா கட்சியில் இருக்கார், முக்கிய பொறுப்பில் இருக்கார். இருக்கும்போது அவர் தாவேகா தலைவரை கூட்டு வந்து அவருடைய புக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் திருமாவை கூட்டு வந்து முன்னுரை எழுதி அவர் வெளியிட ஒரு பெறுவதாக தான் இருந்தது.
இது இல்ல 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 அதுல என்னன்னா இல்ல அப்படி ஒரு நீங்க நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்த ஏற்பாடு பண்ணீங்க. சம்பவத்தை சொல்றீங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் யாரும் மறைக்க முடியாது. அந்த சம்பவத்தை ஒரு கூட்டு நிகழ்ச்சியில இருந்து எதிர நீங்க போய் நீங்க அதை கலந்துக்கும் போது அங்கதானே நெருடல் உருவாச்சு. அதாவது என்னன்னா அவர் அந்த புத்தக வெளியீட்டுல முதல்வரே வர்றதுக்கான தான் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அது நம்ம பண்ண கிடையாது. அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனம் ஒன்று பண்ணுச்சு. அதில் முதல்வரே பங்கேற்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு அப்போலாம் வந்து விஜயும் வர மாதிரி தான் இருந்தது. அப்போலாம் அவர் கட்சி தொடங்க கிடையாது. அவர் கட்சி தொடங்கிட்டு ஒரு மாநாட்டை ஒன்று நடத்திட்டு மாநாட்டில் வந்து திமுக வந்து கடுமையாக சாடிட்டு அந்த சூழல் மாறிடுச்சு. அதுதானே உண்மையை தவிர சாதாரண விஜய் அவர்களோட வந்து கலந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாநாட்டுக்கு பிறகு கலந்துக்கிறது தான் சிக்கலா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. ஆண்டுக்கு மேல ஆனாலும் அந்த மாநாட்டு பேசும்போது அதிகமா அந்த மேடையில ஒண்ணா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தல. அதுலயும் சில கேள்விகள் இருந்தது. திமுக அழுத்தம் கொடுத்ததா அப்படின்ற ஒரு கேள்வி. திருமாவளவன் அழுத்தத்தின் கலந்துக்கல. இல்ல திருமாவளவன் எதனால கலந்துக்கல? பத்திரிகை வந்துருச்சு, அழுத்தம் பேர் வந்துருச்சு. எங்க தலைவர் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி வந்து எனக்கு வந்து புரிதல் இல்லாம நான் இல்ல அப்படி சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் நம்ம ஓபனாவே சொல்லலாம். யார் அழுத்தம் கொடுத்தாரு பேர் கூட எனக்கு தெரியும். ஏவா வேலு மூலமா நேரடியா அதை தவிர்க்கப்பட்டார் அவரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து ஒரு கூட்டணியில ஒரு முக்கியமான தலைவரா இருக்கிறோம். சரி, இந்தியா கூட்டணி உருவாக்குனதுல எங்க தலைவர் ஒரு பங்காற்றுல ஒரு நபரா இருக்கிறாரு. கண்டிப்பா அவரை வச்சுக்கின்னு அந்த நேரத்துல வந்து முதல் முறை வந்து விமர்சனம் பண்ணா கூட்டணியில் இருப்பவரை வச்சுக்கின்னு பேசுகிறாங்க. அப்போ இவருக்கு தெரியாமல பேசுவாங்கன்ற ஒரு விஷயம் வரும். இதெல்லாம் எங்களுக்கு அரசியல் காலத்தில் இருக்கிற எங்களுக்கு அரசியல் கணக்கு தெரியாமல இருக்கிறோம். இவரு சொல்லி அவதானிப்பு. ஆமாம், அப்போ இப்போ எங்களுக்கு தெரியாதுங்களா? இப்போ நீங்கள் எந்த கேள்வி கூட இப்போ எங்களை கேட்கலாம். நான் அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. இப்போ நீங்கள் வேற யாரும் விட்டு இந்த கேள்விலாம் கேட்பேன் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லி வச்சுக்கிறீங்க அப்படி கிடையாதுங்களே. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கேட்கறதுக்கு பதில் நான் தயார் நிலையில் வச்சுக்கின்னு இருக்கிறேன். அப்போதான் அப்படிதான் விஜய் அவர்கள் வருவதற்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு மாநாடு நடத்தும் போது திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அதன் பிறகு சூழ்நிலை மாறுது, அதில் பங்கேற்க முடியாமல் போகுது. இவ்வளோதான் நடந்த விஷயம். ஆனால் எங்கள் தலைவர் தெளிவாக பாஜக இருக்கிற அணியிலையும் பாமக இருக்கிற அணியிலையும் எக்காலத்திலும் கூட்டணி கிடையவே கிடையாது. அதனால் எங்கள் கட்சிக்கு எத்தனை பின்னடைவு வந்தாலும் பரவாயில்லை, அதனால் நான் இவங்களோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். பாட்டாளி மக்கள் கட்சியால் நான் வன்னியர் சமூக மக்களை புறக்கணிக்கிறேன் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அது கட்சி பிரச்சனை. நான் உங்களுக்காக குரல் கொடுத்துக்கினே இருக்கிறேன். இடஒதுக்கீடு பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரு. அதுக்கான கொரோனா டைம், அந்த டைம்ல எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த திருமாவளவன் இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு மத்திய அரசு வந்து முன்னெடுத்திருக்குது, தேதி அறிவிச்சிருக்குது. இதுக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்க? ஏன் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடந்தது. பக்கத்துல அண்டை மாநிலம் கர்நாடகா, பீகார் 10.5% கொடுத்த போது நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% மேல கண்டிப்பா வரும் எங்களுக்கு. சரி, ஓகே சார். 10.5 விழுக்காடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா ராமதாஸ் அவர்கள் தான் 108 சமூகத்தில் ஒரு இருக்கும்போது இவர் மட்டும் அதுல இருந்து தனியா வந்து 10.5 விழுக்காடு கேட்கற துரோகம் செய்யறது அவர் தான். சரி, ஓகே சார். சொல்லிடுறேன், அவரை விட ரொம்ப கீழே இருக்கிற முடி திருத்தம் சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறாங்க, சலவை தொழிலாளி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கேட்காம கிட்டத்தட்ட 26 பேர் குண்டடிப்பட்டு செத்தான். வண்டிக்குள்ள சத்திரி போராடி கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி எம்ஜிஆர் ஆட்சியில தான் நடந்தது. அதன் பிறகு கலைஞர் 98 தொகுதி கலைஞர் பண்ணல. அவர் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எந்த காலத்திலயும் சித்தாந்தத்துக்கு வேறுபட்டு இருக்காங்க. 98%
இல்ல 98 தொகுதி கலைஞர் வந்து வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஐயா பண்டூட்டியார் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அன்னைக்கு வந்து காவல்துறை புரட்சி தலைவர் வந்து இல்ல, அவர் தப்பா சொல்றாரு. அமெரிக்கால இருந்தாரு, அன்னைக்கு வந்து காவல்துறை இலாகா வகிச்சாரு ஐயா பண்டூட்டியாரு. இன்னைக்கு 87 வயசு இருக்காரு, உயிரோட இருக்காரு. அதை பத்தி அவருக்கு தெரியும். படுகொலை செய்யப்பட்டது வழி இல்லாம கலைஞர் குத்தார தவிர முக்கியமான கதையை சொல்றேன். 98 தொகுதி இன்னைக்கு வந்து வட தமிழகத்துல முடிவு பண்ற இடத்துல பாமக கட்சி இருக்கு, வன்னிகுல சத்திரர்கள் இருக்காங்கன்றதை நீங்க உறுதிப்படுத்தி வெற்றி வாய்ப்பு இல்ல. இந்தியா கூட்டணிக்காக சரவண பெருமாள் சார் இப்போ நீங்க போன சுற்றுல சொன்னதுக்கு சார் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பகலவன் அவர்கள் சாமி கும்பிட்டாலே வலதுசாரி சிந்தனையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கான பதில சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது சனாதன தர்மம் என்பது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற இங்க இருக்கக்கூடிய எந்த சாமியை கும்பிட்டாலும் அது வந்து அது வீரபத்ர சாமியா இருந்தாலும் சரி, மதுரை வீரன் சாமியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே வந்து சனாதன தர்மத்தினுடைய அடக்கம் கொண்டவர்கள் தான். இதுதான் சனாதன தர்மம். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வலதுசாரி சித்தாந்தம் இல்லை என்பது எப்படி சொல்ல முடியும்? இப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு SS பாலாஜி. அவர்லாம் ஜாதி வாரியான இருக்கக்கூடியவங்க தான். சித்திரை திருவிழா வந்து நீங்க வந்து அது சனாதன தர்மத்தினுடைய இதுதான். இது இந்தியா ஃபுல்லா கொண்டாடுறாங்க சித்திரை திருவிழான்னு. இல்ல அப்ப நீங்க சனாதன தர்மத்தை தமிழ்நாடு மக்கள் பின்பற்றினா பிஜேபி நேரம் ஆட்சியில் இருக்கணுமே சார். அவ்வளவு கூட்டம் வருது எல்லா கோயில்களுக்கும். அது அந்த காலகட்டம் நெருங்கி கொண்டுதான் இருக்கு. அது காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கு. மக்களை வந்து குழப்பி வெற்றி பெறுவதுல வந்து இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அதை வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது எல்லா நேரத்திலையும் குழப்ப முடியாது. இந்த தேர்தல்ல வந்து மக்களை வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து வாக்களிப்பார்கள். ஆனா இந்த நேரத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினோட உட்கட்சி பிரச்சனையானது சரியல்ல என்பதற்காக தான் குருமூர்த்தி, அப்புறம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து சைதை துரைசாமி ஐயா அவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. சரி, ஆக என்னடா இப்ப சைதை துரைசாமி ஐயா அவரை பத்தி சொன்னீங்க. அவர் வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்லாம் எண்ணம் கொண்டுதான் அப்படி போனவரு. அதனால இங்க வந்து அவர் பிஜேபியில போவாரு வருவாரு. அது வந்து அவரோட பேட்டிய அவரோட மகன் இறக்கும் போதும் சரி. ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க சைதை துரைசாமி இப்போ இல்லை, எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அவர் அதிமுக பக்கம் இல்லை. ரெட்டை இலட்சணத்தையே முடக்கத்துக்கு டெல்லி போனவர் தான். சரி, ஓகே சார். அதனால அம்மாக்கு எதிராக சரவண பெருமாள் சார் உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க இந்த தலைப்பு தொடர்பா. அதுதான் சார். அதாவது இந்த சித்திரை திருவிழானது இதுதான் விஷயம். சனாதன தர்மத்தை அடக்கி இருக்கிறது தான். நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. உங்களோட கருத்து ஓகே. சனாதன சித்திரை திருவிழா அது முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்ட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவங்களோட 11 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 18 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க தொடர்ந்து. இது வந்து 2009க்கு அப்புறம் அவங்க வந்து சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு ஸ்டெடியா போயிட்டு இருந்தது. ஆகையினால இவர்கள் வந்து இந்த எப்போ தேமுதிக 2001 வந்து அதிமுகவோட அலையன்ஸ்ல வந்ததோ அதுக்கப்புறம் இவங்க வந்து திமுகவோட அலையன்ஸ்ல மாறி மாறி போறதுனாலதான் ஏன் வன்னியர் தொண்டர்களே வந்து குழப்பத்துல இருக்காங்க. இவர்களுடைய செயல்பாடு என்ன கோட்பாடு அதுதான் வந்து இங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாரு. அவரு ஆவின் வைத்தியநாதன் சொன்னது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து இந்த ஜாதி மோதல்கள் குறைஞ்சிருக்கு. நடந்திருக்கலாம், அது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா வந்து பெருவாரியாக குறைந்திருப்பது ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த ஸ்டெபிலைசேஷன் எதனாலனா இந்த தேசிய கொள்கை உள்ள ஒரு கட்சியினோட இணைந்து செயல்படுதா. இப்ப காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து மினிஸ்டரா இருக்கும்போது வந்து யூபிஏல மினிஸ்டரா இருக்கும்போது அவர் புரிஞ்சிருந்திருப்பார். அதனால இப்ப தெளிவடைஞ்சிருக்காரு. அது வந்து அந்த நிலைப்பாடு சரியானது. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பெரியவரோட அட்வைஸ்ல வந்து செயல்படணும். ஆனா வந்து கட்சியை செயல்படக்கூடிய திடமான ஒரு முயற்சியை வந்து நன்றி சார். ராகவன் சார் உங்களுடைய நிறைவு கருத்து நீங்க நன்றி சார். நன்றி ராகவன் சார், உங்க நிறைவு கருத்து. சுருக்கமா சொல்லணும்னா பாமகவோட வளர்ச்சிக்கு அதன் நிறுவனர் ராமதாஸ் எப்படி காரணமா இருந்தாரோ
அது ஒரு வகையில அதன் சரிவுக்கும் அவரே காரணமாகிட்டார். ம் 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 ஸோ இன்னைய சூழ்நிலையில பழைய சித்தாந்தங்கள்லாம் உதவாது. 2022லயே வந்து அவர் அன்புமணிக்கு தலைமை பதவியை கொடுத்துட்டாரு. இனிமே கட்சி அவர் தலைமையில் தான் நிச்சயம் வளர்ந்து வரும். ஒண்ணு. ரெண்டாவது, கட்சி தொடங்கிய போது 6% வாக்குகள் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த பாமக 2014க்கு பிறகு தொடர் சரிவை சந்தித்து இப்போது அதன் வாக்கு வங்கி 4.4% குறைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து வரும் தேர்தலில் எந்த அணியில் சேர்வது, அதாவது அவருக்கு அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அதிமுக கூட்டணியில வந்து போய் சேர தவிர வேற வழி கிடையாது. வேற ஏதாவது சாய்ஸ் எடுத்தா அவருக்கு வந்து அது வந்து பலன் தராது. அதனால ஒரு சரியான முடிவு எடுத்து சரியா செயல்படுவார் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி சார். திரு ஆவின் வைத்தியன் உங்களுடைய நிறைவு சார். ஒரே ஒரு விஷயம், இவங்க திருமாவளவன் கட்சி ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறேன். டெல்லியில் போய் வெள்ளக்கொடி காட்டி சனாதானம்னு பேசுகிறவங்க, சனாதானத்தை எதிர்ப்புன்னு பேசுகிறவங்க, சனாதானத்தை எதிர்ப்பை காலில் வந்து அடமானம் வச்ச கதை உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் 1. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கவர்னர் இலாகணேசனுடைய கவர்னர் ஃபங்க்ஷனில் போய் கவர்னர் காலில் பலமுறை, இவங்களாம் திராவிட முன்னாடி யார் முதலமைச்சருடைய மனைவி, மதிப்புக்குரிய மனைவி காலில் வந்து அவங்க எந்த கட்சியில் இப்போ பொறுப்பில் இல்லை, ஒரு முதல்வர் தன் குடும்பத்தில் வரும்போது இப்போ கணவருக்கு என்ன வேணுமோ அத்தனை இவருக்கு குடும்பம் இவருக்கு தெரியுமா தெரியாது. அசோக் பிள்ளை இவங்க அலுவலகம் எங்கே இருக்கோ அது பக்கத்து ஊரில் இலாகணேசன் வீடு, அங்கே வந்து காலில் கடந்த வாரம் விழுந்து இருந்தாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல ஒரு, ஆனால் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பு நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். இலாகணேசன் வீட்டுக்கு போய் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போய் கலந்துக்கின்னு காலில் விட வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து சனாதனத்தை பற்றி இல்லை, அது வேற எது வேணாலும் இருக்கட்டும். இதுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கோம். இந்த தருணத்தில் அங்கே டெல்லியில் போய் கொடியை காட்டுறீங்க, எதிர்கட்சி அந்த கருப்பு பலூன் விடுறீங்க, அங்கே போய் வெள்ளை கொடியை காட்டுறீங்க, இங்கே போய் கவர்னர் காலில் போய் விடுறீங்க. என்ன இது? உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் சரிபாதி கணவன் இருந்தாலும் அதில் சரிபாதி வந்து முதலமைச்சர் மனைவிக்கும் இது உண்டு. கணவன் ஒரு எதிர்ப்பு திசையில் பயணிக்கும் போது மனைவி இன்னொரு திசையில் பயணிக்க முடியாது இல்லையா? சரி, இது ஒரு உதாரணம் சொல்ல, தப்புன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க வந்து அரசியலுக்காக அதை பேசுகிறாங்க சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி, தவிர உள்ளபூர்வமான அந்த குடும்பம் யாரும் சனாதன எதிர்ப்பை பற்றி உள்ளபூர்வமாக இல்லை. அது கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அதை நம்பி தான் அனைத்து மக்கள் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. அது இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அந்த உங்களை காப்பாற்றிக்கொள்ள சந்திரபாபு நாயுடு உதவி தேடுறீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் உதவி தேடுறீங்க, இலாகணேசன் உதவி மகனுக்குன்னு வந்தால் டெல்லிக்கு நான் போகவே மாட்டேன், நிதி தராதவங்கிட்ட போக மாட்டேன்றீங்க. நிதி ஆயோக்கோட கூட்டத்துக்கு போய் ஓடி போய் கலந்துக்கிறீங்க. கூட்டத்தில் கலந்து வர பிரதமர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க. கனிமொழி அக்காவை ஒரு நாள் முன்னாடியே அனுப்பிச்சி வச்சு எஃப்எம்ஐ பார்த்து கெஞ்சுறீங்க, அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டார், தயாநிதி மேலே உதயநிதி மேலே கை வச்சிங்கன்னா தயவு செய்து அமலாக்கத்துறை நிறுத்துறீங்க. அது ஏற்றுக்கணும் தான் இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. அமலாக்கத்துறையில் மொத்த அது இது பண்ணாங்க இல்லையா, எது இல்லை ஆதாரம் இல்லை கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு பொறுப்புக்கு நானே பொறுப்பு. இன்னைக்கு எல்லா அதிகாரியும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. யாரு இந்த அமலாக்கத்துறை அதிகாரி, சென்னை மண்டல அதிகாரி மொத்த பேரும் மாற்றப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து பிஜேபி வந்து இதை தான் எதிர்பார்த்தது. யார்கிட்ட? தளபதி ஸ்டாலின் கிட்ட. குடும்பம்னா எல்லாத்தையும் விட்டுருவாரு, அதை விட்டுட்டார். சரி, ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். சார், உங்களுடைய நிறைவு கருத்து திரு பகலவன். அவங்க தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறாங்க, அது ஆதாரமற்ற செய்தி. அப்படி அவங்க தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட அது செய்தியாக இல்லை, ஊடகத்திற்கு வரல, ஊடக வெளிச்சு வர நம்ம வந்து சரி, ஓகே சார். வந்து நமக்கு என்னன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து அம்பேத்கர் வழி வந்தவர்கள். அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக உள்வேற்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தை களமடிகள் இருக்கும். ஒரு எந்த இடத்துல சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சனாதானன்றது இவங்க சொல்கிற மாதிரி சனாதானத்தை முதல்ல இவங்களுக்கு புரியல, இவங்க புரியாமல் பேசுகிறாங்க. சரி சார். இப்போ இவர் சரவண பெருமாள் பேசுறது கூட வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு. புரியுது. அதாவது இங்கே இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கைன்றதே இங்கே இருக்கிற கடவுள் மறுப்புக்கும் நாங்கள் பேசுகிற சொல்லிட்டீங்க நிறைய வித்தியாசம். தலைப்பு தொடர்பாக நிறைய கருத்து அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இன்னைக்கு போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்றது அரசியல் செய்தி கிடையாது.
அவரை பற்றி பேசுறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க குடும்ப விஷயத்தை போய் அதுக்கு அடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைதை துரைசாமி அவர்கள் சந்திப்பும் அதில் முக்கியத்துவம் பெறுது இல்லையா? ஒரே நாளில் நடந்தது. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ஏஜென்ட்டாக போகிறாரு, ஒரு வேலைக்காரனாக போகிறாருன்றதை நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே. பாஜகவுடைய கைப்பாவையாக போகிறாரு. சரி, அதுக்கு ஊதுகுழலாக அண்ணன் துரைசாமி போகிறாரு. ஆனால் இதில் அன்புமணி வந்து அரசியலாக போகலையே, அரசியல் செய்தியே ஒன்றும் கிடையாது. அங்கே ஓகே, பத்திரிக்கை சந்திச்சாரா? இல்லை, சந்திக்கல. பேசினாரா? இல்லை. நாங்கள் இது மாதிரி பேசியிருக்கிறோம், அரசியல் நாங்கள் இப்போ இணக்கமாயிட்டோம், அப்பா கிட்ட இதை பேசினேன், அவர் இதெல்லாம் சொன்னார். ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கான சாத்தியக்கூறு இதில் இருக்கா அப்படின்றதான் இல்லை சார். அவங்க அப்பா புள்ள சார், கொஞ்சம் சுருக்கமாக அவங்க அப்பா புள்ள, அவங்க சொத்து பிரச்சனை, இதை கூட நான் பேசக்கூடாது. சொத்துல வந்து பெண்ணுக்கும் உரிமை உண்டுன்னு சொத்துல இருக்கு. சரி, அரசியலில் இருக்கான்னு அன்புமணி கேட்குறாரு. பேர பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து பதவி தரேன்னு சொல்கிறீங்க, உன் பொண்ணு பெற்றதுக்கு சொத்து தான் தர முடியும், அரசியலில் கூடவே தர முடியுன்றது தான் பிரச்சனை. இதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றது அது அரசியல் சந்திப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.